வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம் ஷாலினி. வணக்கம் சனா. அனைவரையும் வசந்தம் டிவியின் தித்திக்கும் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பண்டிகை என்பது அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு. வெளிச்சத்தின் அருமை இருட்டில்தான் தெரியும். விஷ்ணு புராணத்தில் சொல்வது போன்று ஒவ்வொரு தீபாவளிக்கும் நீராடி மகாலட்சுமிக்கு விளக்கேற்றினால் இல்லங்களில் இருள் நீங்கி ஒளி வீசும் என்பது நம்பிக்கையாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நீங்களும் இன்று உங்களுடைய வீடுகளில் விளக்கேற்றுங்கள். வாழ்க்கை முழுவதும் வெளிச்சம் நிச்சயமாக வீசும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை, இல்லையா சார்? நிச்சயமாக பண்டிகை என்றால் யாருக்கு தான் பிடிக்காது ஷாலினி? அதுவும் மன மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடியதும் எப்பொழுதடா இது வரும் என்று ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே ஏங்க வைத்து கொண்டாடக்கூடியதுமான ஒரு திருநாளாக இந்த தீபாவளி இருக்கின்றது. இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்கு நாங்கள் வழக்கமாக சில வழிமுறைகளை வைத்திருக்கின்றோம் ஷாலினி. என்னவென்றால் காலையில் அதிகாலையிலேயே எழுந்து நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்து அதை கங்கா ஸ்நானம் என்று சொல்வார்கள். பிறகு புத்தாடை அணிந்து பெரியவர்களை வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று ஆலயத்திற்கு சென்று இறைவனையும் வணங்கி நல்ல சுவையான இனிப்பான பலகாரங்களை நாங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து மாலையில் பட்டாசு வெடித்து இனிமையாக கொண்டாடுவோம். அவ்வாறான ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாளும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இது ஒரு மறக்க முடியாத நாளாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. இந்த நாளில் புத்தாடையை மாத்திரம் அணியாமல் நாங்கள் புன்னகையையும் அணிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக கலா சமர்ப்பணா நித்ய சேத்ராவின் ஆசிரியர் பிரசாதினி அவர்களுடைய மாணவர்கள் வழங்கக்கூடிய நடன நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். சிறப்பான ஒரு நடனத்தை பார்த்துவிட்டு வந்தோம் அல்லவா ஷாலினி? அதே போன்று நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகைக்கு பல நூற்றாண்டுகளாக பல கதைகளும் காரணங்களும் கூறப்பட்டு வந்தாலும் சிறப்பான முக்கியமான ஒரு காரணமாக கூறப்படுவது கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த தினமாகவே இந்த தினம் இருக்கின்றது. உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் கிருஷ்ண பரமாத்மாவின் மனைவியான சத்யபாமா, அதாவது பூமாதேவி தான் நரகாசுரனை கொன்றிருப்பார். பூமாதேவி நரகாசுரனின் தாயாராவார். ஒரு உயிரை கொன்ற தினத்தையா நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் என்றால் நிச்சயமாக இல்லை. பூமாதேவி எப்படி தன்னிடமிருந்து வந்த நரகாசுரனால் மற்றவர்கள் தொல்லை அனுபவிக்கிறார்கள் என்று தெரிந்து அவரை வதம் செய்தாரோ அதேபோன்று எங்களுக்குள் இருக்கக்கூடிய தீய பழக்கங்களாகிய மும்மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை, அது மாத்திரமன்றி கோபம், பொறாமை, சூது, வன்மம் போன்ற அனைத்து தீய பழக்கங்களையும் நாங்கள் அழிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அழிக்க வேண்டிய ஒரு தினமாகவும் இது இருக்கின்றது என்பதுதான் தீபாவளியின் ஆத்மார்த்தமான தத்துவமாக இருக்கின்றது. அதே போன்று சனா, சீத்தையை ராவணனிடமிருந்து ராமன் மீட்டு சென்ற போதும் அயோத்தி வாழ் மக்களை அந்த ஊர் முழுவதும் விளக்கேற்றி ஒரு திருவிழாவாக கொண்டாடினார்களாம். அன்றைய தினத்தையும் தீபாவளியாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது சக்தி 21 நாட்கள் சிவனை நினைத்து விரதம் இருந்து இது போன்ற ஒரு நாளில் சிவன் தன்னில் ஒரு பாதியாக சக்தியை ஏற்று அர்த்தநாரீஸ்வரம் உருவம் எடுத்தார். அந்த தினத்தையும் தீபாவளியாக மக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்பது போல சொல்லப்படுகின்றது. இப்படி பலதரப்பட்ட கதைகளும் புராணங்களும் தீபாவளி சார்ந்து சொல்லப்பட்டாலும் கூட நமக்கே தெரியாத பல்வேறு விடயங்கள் காணப்படத்தான் செய்கின்றன. அந்த வகையில் தீபங்கள் பேசும் தத்துவம் என்ற பகுதியினூடாக காந்தன் குருக்கள் நமக்கு பல்வேறு விளக்கங்களை கொடுக்கின்றார். பார்க்கலாம். நாயேனையும் இங்கொரு பொருளாக நேர்ந்து வந்து நீயே நெய்வொன்றி ஆண்டு கொண்டாய் நின்றை உள்ள வண்ணம் பேயேன் அறிவும் அறிவு தந்தாய் என்ன பெரு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மாள் திருத்தங்கச்சியே. எல்லாம் வல்ல அன்னை மாகாளியினுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மைகளால் பணிந்து வசந்தத்தினூடாக வசந்தமான நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து ரசித்து உள்ளத்தே பதிவாக்கி உணர்வுகளெல்லாம் அதற்கு அடிமையாக்கி எப்போதும் காதார கேட்கும் நல்ல உணர்வுகளுக்கு அடிமையாயிருக்கின்ற அன்புக்குரிய ரசிக பெருமக்களே, பக்தர்களே, உங்கள் யாவிற்கும் இதயபூர்வமான அன்பே சிவம் அதுவே நலம். தற்போது தீபாவளியை பற்றிய சில சிந்தனை. தீபாவளி நடக்கின்றது காலங்காலமாக. நமக்கு ஐப்பசி மாதம் என்கிற துலா மாசத்திலே தீபாவளி வருகின்றது. தீபாவளி என்றால் என்ன என்று பல பேருக்கு பல கேள்வி. தீபங்களை வரிசையாக வைத்து வணங்குதலே தீபாவளி என்பது பொருள். ஆனால் பொதுவாக தீபம் இருட்டை விளக்க வேண்டும் என்றால், இருட்டிலிருந்து நாம் ஒரு படத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் கையிலே ஒரு ஒளி வேண்டும்.
அதுபோல் உலகம் என்று இருண்டு கிடக்கின்றது. அந்த இருட்டிலிருந்து நாங்கள் வெளியாக வேணும் என்றால் ஒரு தீபம் வேணும். அதுபோல் இந்த தீபாவளி என்கின்ற இந்த நாள் ஆரம்பத்திலே தத்துவார்த்தமாக பார்த்தோம் என்றால் தீயிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும், இருட்டிலிருந்து ஒளிக்கு வர வேண்டும் மனிதன் என்கின்ற உணர்வு. இது புராணங்கள் பல விஷயங்களை சொல்லும். நரகாசூரனை வதம் செய்த நாள் என்று சொல்லும். நரன் என்பது மனிதன். அவனுக்குன்ற அசுரத்தன்மைகள் எல்லாம் அளிக்கப்படுகின்ற ஒரு நாள் தான் இன்றைய நாள். அப்போ இன்றைய நாள் பொதுவாகவே தனித்தமிழர் பிரதேசங்களில் தீபாவளியை நாம் கொண்டாடுவது ரொம்ப கஷ்டம், கொண்டாடுவதும் குறைவு. இந்திய வழக்காட்டிலே இந்திய மக்கள் இதை பெரும்பான்மையாக கொண்டாடுவார்கள். ராம வழிபாடுன்னு சொல்லி ராவண சம்காரம் என்றெல்லாம் இன்றைய வழிபாடு செய்வார்கள். நரகாசூரனை அழித்த நாள் என்று கிருஷ்ணனுடைய பக்தர்கள் வழிபாடு செய்வார்கள். ஆனால் தமிழ் பிரதேசங்களில் இதை சாதாரணமாக வழிபாட்டிலோடு வழிபாடு செய்வார்கள். இது தீபாவளி. பொதுவாக தீபங்கள் வைக்கப்படும் போது பாவங்கள் ஒழியப்படும். இப்போ உலகத்திலே இன்று மனிதன் செய்த பாவங்கள்லாம் அழியப்பட வேண்டும். நம்மளை அழிப்பதற்கு ஏதோ வகையில் இறைவன் இந்த கொரோனா என்கின்ற வடிவத்தை உலகத்திலே அனுப்பியிருக்கின்றார். பாவங்கள் நிறைய செய்திருக்கிறோம். ஆனால் கொரோனா என்ற அரக்கன் நம்மளை தேடி வருகின்றது. இது ஆண், பெண், குழந்தை, முதியவர், சாதி எதுவும் பார்க்காமல் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கணமும் அழித்து கொண்டே இருக்கிறது. இந்த கொடுமை நமக்கு வந்து அது ஆடி ஆட்டங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது என்றால் முதல் நமக்கு தேவை இறை நம்பிக்கை. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு என்று பாரதி சொன்னது போல இந்த நம்பிக்கை என்ற தெய்வம் இன்றைய இந்த தீபாவளி என்கின்ற தெய்வீக நாளில் ஒரு உறுதி புல வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி என் மனதில் இருக்கின்ற அழுக்காறு என்கின்ற இருளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்றால் இன்று ஏற்றி வைக்கின்ற தீபம் பிரகாசிக்கப்பட வேணும். இந்த தீபங்களிலிருந்து இருள் அழியப்பட வேணும். இந்த தீபங்களிலிருந்து நாமங்கள் ஒரு ஒளிபுரந்திய மனித சமூகமாக நாம் மாற வேண்டும். ஏன்னா மனிதனிடத்தில் மனிதம் எப்போது அழிந்து போனதோ அன்றிருந்தே நமக்கு இந்த கொடுமையான சம்பவங்கள் வளர்ப்பட்டது. மனிதன் ஒரு காலத்திலே மனிதனை அளித்தான், துப்பாக்கி அளித்தான், குண்டுகள் அளித்தான், பல வகையான கொலைவரைகள் அளித்தான். இதை மாற்றுவதற்காகத்தான் சில பேர் கொரோனா ஒவ்வொரு மனிதனையும் சொல்லாமல் அழைத்துக் கொண்டே இருக்கின்றது. இதில் நாங்கள் விடுபட வேண்டும்னா முதல் நான் சொன்னது போல இறைநம்பிக்கை முக்கியம், பிரார்த்தனைகள் முக்கியம். இறைவனை ஆழமாக பதிய வேண்டும். வீண் சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் விட்டுவிட்டு கண்ணீர் சிந்தி கோயிலுக்கு சென்று அங்கிருக்கின்ற தேவையற்ற சம்பவங்களை எல்லாம் நிறுத்தி சடங்கு சம்பிரதாயங்களை நிப்பாட்டி அம்பாளையோ ஆரையோ நீங்கள் மனதார உள்ளமுருகினால் உடனாவான் என்பது போலையும் அழுதால் உன்னை பெறலாமே என்பது போலவும் இன்றைய காலத்திலே இந்த அமாவாசை கூடிய நாள், அமா என்றால் குவிதல், சூரியனும் சந்திரனும் சேர்கின்ற நாள். அப்படியான ஒரு தெய்வீக நாளிலே இந்த முறை வந்திருக்கிறது. அன்று கேதார ஈஸ்வர விரதம் என்கின்ற கௌரி விரதமும் இந்த நாள் தொடங்குகின்றது. ஆகவே இவையான வழிபாடுகளிலே நாங்கள் ஒன்றித்து உறுதியாக இருந்து எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற உணவு நமக்கு தேவை. ஏனென்றால் ஒரு சைவருடைய வீட்டிலே, இந்துக்கள் வீட்டிலே செய்கின்ற தீன்பண்ணங்கள் கிறிஸ்தவருடைய வீட்டுக்கு போகும், இஸ்லாமிய வீட்டுக்கு போகும். இப்படி ஒரு பரந்த உணவு ஒவ்வொரு பண்டிகைக்கும் நமக்கு உண்டு. தைப்பொங்கல் தொடக்கம் சித்திரை இருந்து தீபாவளி வரைக்கும் நிறைய பண்டிகைகள் அடுத்தவரை அனுசரித்து நடக்கின்ற வழிபாடு நமக்கு உண்டு. அதுபோல் தீபாவளியும் நிச்சயமாக தின்பண்டங்களை, சுவைமிக்க தின்பங்களை போய் எல்லாரும் இனிக்கின்ற உள்ளத்தோடு இனிக்கின்ற சுவையோடு இருந்து இந்த புனிதமான நன்னாளை கொண்டாடுவோமாக. இந்த கொண்டாடும் போது நாம் திண்டாட மாட்டோம் என்ற உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும் என்ற உணர்வுகளும் எல்லாருக்கும் பதிய வேண்டும். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய இறைவனும் அன்னை மாகாளியும் இருந்து உங்களை எல்லாம் ரட்சிப்பாளாக, வழிநடத்துவாளாக. அன்பேசுவோம், அதுவே இல்லை. பல நல்ல விடயங்களையும் நல்ல மரபுகளையும் நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம். ஆனால் அதன் உண்மையான தத்துவம் என்னவென்றே தெரியாமல் அது தொடர்பான தெளிவுகளையும் விளக்கங்களையும் எமக்கு நன்றாகவே அளித்திருந்தார் காந்தன் குருக்கள் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய தினம் இந்த தீபாவளி என்பதை மிக விமர்சையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த தினத்தில் அவ்வாறான மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாதவர்கள், அவ்வாறு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று ஏங்குபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். ஷாலினி, உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த புத்தாடை வாங்கவோ அல்லது பலகாரங்கள் வாங்கவோ இவ்வாறான வசதி இல்லாமல் இருக்கும். எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளியை அவர்களோடு இணைந்து கொண்டாடினோம் என்றால், அதாவது எங்களுடைய மகிழ்ச்சியையும் அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டாடினோம் என்றால் நிச்சயமாக எங்களுடைய மகிழ்ச்சியும் இரட்டிப்பாகும்.
நிச்சயமாக எவ்வளவு பண்டிகைகள் இருந்தாலுமே கூட தீபாவளி பண்டிகைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கத்தான் செய்கின்றது. அதே நேரம் கொண்டாட்டம் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு பண்டிகைகளிலும் ஆட்டம் பாட்டம் நிச்சயமாக இருக்கும். அது ஒரு மங்களகரமான விடயமாகவும் பார்க்கப்படுகின்றது. இசையாகட்டும் நடனமாகட்டும் எங்களோடு ஒன்றித்த ஒரு விடயமாக இருக்கின்றது. எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை நாங்கள் பின்பற்றும் போது ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு உற்சாகம் என்பது எங்களோடு பிறப்பித்துக் கொண்டே செல்கின்றது என்றவாறு சொல்லலாம். அந்த வகையில் அடுத்த பகுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது திரு ரத்னதுரை அவர்களின் வாத்திய இசைக்குழுவின் ஒரு அழகிய இசையை.
வாத்திய இசையை கேட்டுட்டு வந்தோம் சனா. சனாதன முனிவர் சொல்வது போன்று, அதாவது விரதம் மட்டும் எங்களுக்கு ஒளியையும் பரம்பொருளையும் காண ஒரு அருளினை கொடுத்து விட முடியாது. தீபாவளி போன்ற தினங்களில் தீர்த்தமாடி புத்தாடை அணிந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தாலே அது எங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்கின்றவாறு பல்வேறு முனிவர்கள் கூறிய கருத்தாகவும் காணப்படுகின்றது. இது போன்ற ஒரு நாட்களில் நாங்கள் எங்களை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. நம் சார்ந்தும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் சார்ந்தும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான் கொண்டாட்டங்களாக காணப்படுகின்றன இல்லையா சனா? நிச்சயமாக இது முதலில் இந்துக்களுடைய கொண்டாட்டமாக பண்டிகையாக இருந்தது. ஆனால் உலகம் முழுவதும் இப்பொழுது பலராலும் அறியப்பட்டு பலராலும் கொண்டாட விரும்பப்பட்டு அமெரிக்க அதிபர் போன்ற உலக தலைவர்களால் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு தினமாக, ஒரு சிறப்பான தினமாக இந்த தீபாவளி இருக்கின்றது. இவ்வாறு பெரிய ஒரு தினமான, சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக இந்த தீபாவளி இருக்கும் பொழுது சிலரை பார்த்தீர்கள் என்றால் வெளியில் மற்றவர்களோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாடாமல் வீட்டிலேயே தனிமையில் இருந்து கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரோடும் இணைந்து கொண்டாடக்கூடியதுதான் உண்மையான தீபாவளியாக இருக்கின்றது. பண்டிகையின் தாற்பயமே அதுதான். நாங்கள் தனியாக கொண்டாடுவதென்றால் அது ஒரு சாதாரண நாளாகவே அமைந்து விடுகின்றது. மற்றவர்களோடு இணைந்து அவர்களுடன் எங்களுடைய நாளை கழித்தோம் என்றால் தான் அது ஒரு சிறப்பான பண்டிகையாக இருக்கும். எங்களுடைய தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சி அடுத்த அம்சமாக எங்க ஊர் கொண்டாட்டம் பகுதியில் இணைந்திருப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் இனிப்போடும் இனிமையோடும் தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சிகள். பண்டிகை என்று நாங்கள் தீபாவளியை கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் அதற்கான உண்மையான தாற்பயம் என்ன, காரணம் என்ன, அதன் மூலமாக கிடைக்கின்ற பலன்கள் என்ன என்று பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. இது போன்ற கேள்விகள் இருப்பவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக இப்பொழுது ஒரு சிறப்பு நேர்காணல் இருக்கின்றது. எங்களோடு இணைந்திருக்கின்றார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ரகுவரன் அவர்கள். அவரை எங்களோடு இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடன் இருக்கின்றார் பேராசிரியர் மகேஸ்வரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபத்திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சிறப்பான தீபாவளியை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ரகுவரன் ஐயா, பொதுவாகவே இன்றைய சூழல் உலகமே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரம் கொண்டாட்டங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஒவ்வொருத்தர் மனதிற்குள்ளும் ஒரு சந்தோஷமும் இருக்கின்றது. அதே நேரம் இந்த காலகட்டத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இப்போது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது, இந்த கொண்டாட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது, அதை நாங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி கொண்டாட வேண்டும்? மனிதனை பொறுத்தவரையிலே இந்த காலம் மாத்திரமல்ல, எந்த காலத்திற்கும் கொண்டாட்டம் இன்றியமையாதது. மனிதனாலே தனித்து வாழ முடிவதில்லை. மனித சமுதாயம் ஒரு மனிதன் சமூக பிராணி. அவன் சமுதாயமாகத்தான் வாழ்பவன். சாதாரண வாழ்க்கை நிலையிலே இருந்து இடையிடையே விசேட ஒரு மகிழ்ச்சியை அவன் எதிர்பார்க்கிறான். எல்லோரும் கூடி கழித்து உண்டு உடுத்து இன்பம் கண்டு வாழுகின்ற வாழ்க்கை மனிதனுடைய இயல்பு. ஏனைய விலங்குகளுக்கு அந்த இயல்பு இல்லை. தங்கள் குடும்பத்திலே, தங்கள் ஊரிலே, சூழலிலே விசேட விழாக்களை இடையிடையே காணுகிறோம். அதற்கு அப்பாலே ஒரு பரந்துபட்ட அளவிலே உலகம் தழுவிய நிலையிலே சில கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறோம். இது இல்லாமல், இத்தகைய விழாக்கள் கொண்டாட்டங்கள் இல்லாமல் மனிதனாலே வாழ முடியாது. இன்றைய சூழ்நிலை உலகத்துக்கே ஒரு ஆபத்தை விளைக்கின்ற, கூடினாலே ஆபத்தை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்ற ஒரு இக்கட்டான படுபயங்கரமான ஒரு நோய்க்கு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த காலத்திலே கூட மனிதனாலே கொண்டாடாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அது மனிதனுடைய சுபாவம். ஆனால் காலத்தையும் புரிந்து கொண்டு, காலத்தின் தாற்பயத்தை புரிந்து கொண்டு, அதனுடைய ஆபத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே கொண்டாடுவது தான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஏனென்றால் மனிதன் உணர்ச்சி வசப்பட்டவன் மாத்திரமல்ல, அறிவு வயப்பட்டவன். எவ்வளவு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து நாங்கள் மகிழ்ச்சியை தேடுகிறோமோ, அதே நேரத்திலே இருக்கின்ற ஆபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய, அதற்கு முகம் கொடுக்கக்கூடிய அல்லது அவற்றை விளக்கக்கூடிய வகையிலான அறிவையும் மனிதன்தான் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து கொண்டாடவும் வேணும். அதே நேரத்திலே
ஆபத்தை விளைக்காத வகையிலே அதை கொண்டாடவும் வேண்டும். இது இன்றைய காலத்தின் கட்டாயம். நிச்சயமாக ஐயா, அதே நேரத்தில் இந்த கொண்டாட்டம் என்பதை நாங்கள் வெறுமனே கொண்டாட்டமாக கொண்டாடிவிட்டு போகாமல் அது தொடர்பான ஒரு கதையும் காரணமும் வைத்துத்தான் அனைத்து பண்டிகைகளையுமே நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். காலம் காலமாக தலைமுறையாக எங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினரை எடுத்துக்கொண்டோம் என்றால் அனைத்திலும் அவர்களிடத்தில் ஒரு அஜாக்கிரதையும் அலட்சியமும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இதை தொடர்பான உண்மையான தாற்பயம் தெரிந்துதான் கொண்டாடுகிறார்களா அல்லது வேண்டுமெனே கொண்டாட வேண்டும் என்பதற்காக கொண்டாடுகின்றார்களா? கொண்டாட்டங்கள் என்பவை உண்மையிலே எழுந்தமானத்தில் உருவானவை அல்ல. அவை ஒவ்வொரு சமூகத்தினுடைய பண்பாட்டு கோலங்களிலிருந்து உருவானவை. அது காலநிலை சார்ந்து இருக்கலாம், பயிர் செய்ய சார்ந்து இருக்கலாம், இன்னும் மத நம்பிக்கைகள் சார்ந்து இருக்கலாம். இவ்வாறு பல தளங்களில் அவை ஏதோ ஒரு வகையில் மனித குலத்தினுடைய அடிப்படை உணர்வுகளின் வெளிப்பாடாகத்தான் அவை வருபவை. அப்போது வருகிற நேரத்தில் அவற்று வெறுமனே அர்த்தங்களற்ற கொண்டாட்டங்கள் அல்ல அவை. அது ஒரு சமூக அடையாளமாக அவை நிலை பெறுபவை, ஒரு மதத்தினுடைய அடையாளமாக, ஒரு இனத்தினுடைய அடையாளமாக அவை நிலை பெறுபவை. அவை அவ்வாறு நிலை பெறுகிற ஒரு விடயம் கொண்டாட்டம் என்பது வெறுமனே புறந்தள்ளி போட்டு போக வேண்டிய விஷயம் அல்ல. ஆகவே நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய பண்பாட்டின் வழி பேணிய இந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுவது நமக்குரிய கடமை. ஆனால் அதை கையளிக்கிற விதம் என்பது மிக முக்கியமானது. நாம் சரியான விதத்தில் அந்த நம்முடைய புதிய தலைமுறையினருக்கு அதை கையளிக்கிற நேரத்தில் அவர்கள் சரியான விதத்தில் அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதை கொண்டாடுவார்கள். அதாவது வெறுமனே இது ஒரு கொண்டாட்டம் என்பது வெறுமனே இது சந்தோஷம் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல. இது நம்முடைய பண்பாடு, இது நம்முடைய பாரம்பரியம். இந்த பண்பாடும் பாரம்பரியமும் தான் நம்மை அடையாளப்படுத்துகின்றன என்ற அந்த உணர்வை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கிற நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் இப்பொழுது இளைய உணர்வுகளே அவர்கள் சில வேளைகளில் நீங்கி போகலாம். ஆனால் காலக்கிரமத்தில் அவர்கள் அதை பேணுவார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். நிச்சயமாக ஐயா, நீங்கள் சொன்னது போல இது ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருக்கின்றது. கொண்டாட்டங்கள் வெறுமனே கொண்டாட்டமாக மட்டும் அதனை பார்த்துவிட முடியாது. இது பற்றி ரகுபரன் ஐயா உங்களின் கருத்து? மனிதன் என்ற வகையிலே உலகளாவிய ரீதியிலே உள்ள அத்தனை மனிதர்களும் எவ்வாறு ஒரே தன்மை உள்ளவர்களோ, நாட்டுக்கு நாடு, இனத்துக்கு இனம், பிரதேசத்துக்கு பிரதேசம், அவர்களிடம் வேறுபட்ட தனித்தன்மைகளும் உண்டு. இனக்குழுமங்களாக இந்த மனித சமுதாயம் வாழுகிறது. அந்த இனக்குழுமத்துக்கென்று தனித்தனி பண்பாடுகள் உண்டு, தனித்தனி அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்களை இழப்பதை எந்த சமுதாயமும் விரும்புவதில்லை. மிக நாகரிகம் முன்னேறிவிட்ட சூழ்நிலையில் கூட எந்த சமுதாயமும் தன்னுடைய பாரம்பரிய அடையாளத்தை இழக்க விரும்புவதில்லை. அதுபோலத்தான் எங்களுடைய இந்த சமுதாயம் தனக்கென்ற ஒரு பாரம்பரியத்தை வைத்திருக்கிறது. தமிழர் என்ற வகையிலே ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதற்கு அப்பாலே இந்துக்கள் என்ற அடிப்படையிலே ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இந்த விழா இந்துக்கள் என்ற அடிப்படையிலே தோன்றிய ஒரு விழா. இந்து மக்கள், உலகளாவி இருக்கின்ற இந்து மக்கள் அனைவருக்கும் பொதுவான அடையாளமாக இந்த தீபாவளி பண்டிகை அமைகிறது. நான் பார்த்த அளவிலே ஒரு கணக்கெடுப்பின் அடிப்படையிலே அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆசியா கண்டத்திலே உள்ள மக்களாலே அதிக அளவிலே கொண்டாடப்படுகிற சுதேச விழா, சுதேச பண்டிகை என்ற பெருமை தீபாவளிக்குத்தான். நிச்சயமாக வருடத்திற்கு வருடம் கொண்டாடுபவர்களின் எண்ணிக்கையும் வாழ்த்து சொல்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. இது தொடர்பில் உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள். உண்மையிலே கவர்னர்கள் சொன்னது போல இது ஒரு பண்பாட்டு கலப்பின் அடிப்படையில் உருவாகிற ஒரு கொண்டாட்டம். அதனால் இதனுடைய வெகுஜனமயமாக்கல் என்ற முக்கியமான பன்முகத்தன்மையும் வெகுஜனமயமாக்கல். இப்போ இதில் இருக்கிற ஒரு விடயம் சிறப்பு தன்மை காரணமாக இதை இந்த ஆசியாவிலே வாழுகிற பல்வேறு விதமான மக்கள் தமக்குரிய விழாக்களாக அதை அடையாளப்படுத்துகிறார்கள், அதை கொண்டாடுகிறார்கள். ஆகவே பல்வேறு சமூக அமைப்புகளாக இருந்தாலும் கூட இதனுடைய வெகுஜனத்தன்மை என்பதும்
அவருடைய சுதேசியத்தன்மை என்பதும் ஒருங்கிணைகிற நேரத்தில் இது ஒரு மிக முக்கியமான கொண்டாட்டமாக அமைந்து விடுகிறது. அதனால் அந்த கொண்டாட்ட மனோபாவங்களிலிருந்து வந்த கொண்டாட்டங்களிலிருந்து மிக இலகுவாக விலகி போக முடியாத ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. அதனால தான் இன்று வரைக்கும் நாங்கள் அதனை இவ்வாறான இடர் காலங்களிலும் கூட நாங்கள் அதை கொண்டாடுகிற உணர்வில் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக ஐயா, நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே ரகுவரன் ஐயா சொல்லியிருந்தார், ஆசியாவிலேயே கொண்டாடக்கூடிய சுதேச பண்டிகையாக தீபாவளி காணப்படுகின்றது. இதே நேரம் பண்டிகைகள் பல்வேறுபட்டு காணப்படுகின்றன. தீபாவளி கொண்டாட்டம் என்பது எப்படி சமூகத்துக்கிடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றது? இந்த பண்டிகையும் சமூகத்துக்கிடையிலே ஒரு ஊடாட்டத்தை ஏற்படுத்துகிறது. மனிதர்கள் தங்கள் தங்கள் விவகாரங்களிலே ஓயாது உழன்று உழைத்து கொண்டிருப்பவர்கள். சக மனிதர்களோடு பிளங்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதுவும் இந்த நவீன காலத்திலே போக்குவரத்து வசதி முதலானவை எல்லாம் அதிகரித்த போதிலும் பக்கத்து வீட்டிலே இருப்பவனோடு கூட தொடர்பு கொள்வதற்கு நேரமில்லாத சூழ்நிலை. இப்படியான ஒரு இயந்திரமயப்பட்ட வாழ்க்கையிலே இன்றைக்காவது கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஓய்வாக இந்த பண்டிகைகள் அமைகின்றன. அப்போது பலரோடும் சேர்ந்து கொண்டாடுகிறோம். தன் இனத்து தன் குடும்பத்து மக்களோடு மாத்திரமல்ல, இந்த ஒரு பண்டிகையை நாங்கள் எங்கள் அயலிலே உள்ள ஏனைய சமூகத்து ஏனைய இனத்து மக்களோடும் சேர்ந்து பகிர்ந்து கொள்கிறோம். அதனாலே ஒரு நாட்டிலே ஒரு சமூகத்திலே ஒரு அந்யோன்யத்தன்மை பிறக்கிறது. வேற்றுமைக்குள்ளே ஒரு ஒற்றுமை பிறக்கிறது. தேசங்களிலே இப்படி மற்றவர்களுடைய பண்பாடுகளை மதித்து எங்களுடைய பண்பாடு குறித்த ஒரு பெருமிதமும் மற்றவர்கள் பண்பாடு பற்றிய ஒரு மதிப்புணர்வும் எல்லாருக்கும் இருக்குமாக இருந்தால் இந்த உலகமே சௌஜன்யமாக வாழும். முரண்பாடுகளுக்கு அங்கே இடம் இருக்க போவதில்லை. அந்த வகையில் எங்களுக்கு அமைந்த மிக பொருத்தமான பண்டிகைகளிலே ஒன்று தீபாவளி. அதை நாங்கள் அந்த வகையில் கொண்டாடுவோம். நிச்சயமாக ஐயா, இப்படி ஒரு பண்டிகை இருக்கின்ற பொழுதுதான் இவ்வாறான உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஞாபகமே எங்களுக்கு வரும். இது தொடர்பில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். உண்மையில் இதுதான், அதாவது மனித சமூகம் என்பது ஒற்றை தடத்தில் நடைபயில்வது அல்ல, அது பன்முகத்தன்மை கொண்டது. அது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமூகம் கூடி வாழுதல் என்கிற ஒரு விடயத்தில் மிக முக்கியமாக அது இணைந்திருக்கு. அப்போ இவ்வாறான இந்த விழாக்கள் கொண்டாட்டங்கள் அந்த கூடி வாழுதல் என்கிற அந்த கருத்தியலுக்கு மிகுந்த அர்த்தத்தை கொடுப்பதாக அது அமையும். அப்போது இந்த கொண்டாட்டம் என்பது எவ்வாறு அமைகிறது என்றால், சாதாரணமான மனித நிலை, நாங்கள் சாதாரணமாக வாழுகிற மனித நிலையிலென்று இந்த கொண்டாட்டம் என்கிற ஒரு விடயம் வருகிற நேரத்தில் நாங்கள் மிகவும் கொஞ்சம் அதில் இருந்து விலகின மனிதர்கள் என்று சொல்லுகிற மனிதர்களாக மாறிவிடுகிறோம். ஆடை, அலங்காரங்கள், உணவு பட்சணங்கள் தயாரித்தல், உறவினர்களை அனுசரித்தல், இவ்வாறான விடயங்களை நாங்கள் வருகிறோம். அப்போ வருகிற நேரத்தில் நாங்கள் புதிய மனிதர்களாக புதிய உணர்வுகளுடன் நாங்கள் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிற நேரத்தில் நாங்கள் நம்முடைய பண்பாட்டை விசாலிக்கிறோம். இந்த விசாலித்தல் என்பது எவ்வாறு அமைகிறது என்றால், ஏனையோருடன் இணைந்து அதை கொண்டாடுதல், ஏனையோருடன் அதை அந்த மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளுதல். அப்போ வருகிற நேரத்தில் இது பல்லின சமூகம் வாழுகிற ஒரு சூழல், அல்லது ஒற்றை சமூகம் ஒன்று வாழுகிற சூழல். ஒற்றை சமூகம் வாழுகிற சூழலில் அந்த சமூகங்களுக்கு இடையான அந்த உறவு வலுப்படும். அதுபோலது பல்லின சமூகம் என்பது ஒன்று வாழுகிற சூழலில் அந்த பல்லின சமூகத்துக்கு இடையேயான கொள்ளல் கொடுத்தல் என்ற ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் இதனூடாக நிகழ்ந்து கொள்கிறது. அப்போ நிகழ்கிற நேரத்தில் அங்கே ஒரு பன்முகத்தன்மை இந்த விழாவுக்கு வந்துவிடுகிறது. அது எல்லோருக்கும் இணைந்த ஒரு விழாவாக, ஒரு கொண்டாட்டமாக அது மாறிவிடுகிறது. நிச்சயமாக ஐயா, பொதுவாக இந்த பண்டிகைகளுக்கு, குறிப்பாக இந்த தீபாவளிக்கு கூட நிறைய புராண கதைகளை பின்புலமாக கொண்டிருக்கின்றார்கள். வட இந்தியாவில் ஒரு கதை சொல்வார்கள், தென்னிந்தியாவில் ஒரு கதை சொல்வார்கள். இவ்வாறான புராண கதைகளை கூறி இதற்காக நாங்கள் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு மரபு இருக்கின்றது. ஆனால் அது மேலோட்டமாக கூறப்பட்ட ஒரு கதைதானே ஒழிய உள்ளுக்குள் அது தொடர்பான சமூக நீதி என்பது அடித்தளமாக இருக்கின்றது. தீபாவளிக்கு அவ்வாறான எவ்வாறான ஒரு சமூக நீதி அடித்தளமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நீங்கள் சொன்னது போல
இந்த தீபாவளி பண்டிகைக்கு வடநாட்டிலே ஒரு கதை, தென்னாட்டிலே ஒரு கதை என்பதை விட வடநாட்டிலே கூட பல கதைகள், தென்னாட்டிலும் அப்படித்தான். தென்னாட்டிலே முக்கியமாக நிலவுகின்ற கதை நரகாசுரன் என்கின்ற அசுரனை கிருஷ்ணன் சத்யபாமாவினுடைய துணையோடு வெற்றி கொண்ட தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்படி பல கதை நிலவுகிற போதே ஒன்றும் உண்மையல்ல என்று நாங்கள் கொள்ளலாம், அல்லது எல்லாம் உண்மை என்று கொள்ள வேண்டும். இவை கதைகள். மனிதன் ஆரம்ப காலத்திலே பண்டிகைகள் ஏற்கனவே பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல இயற்கையோடு இணைந்ததாகத்தான் பண்டிகைகள் அமைகிறது. சீதோஷ நிலைக்கு தக்கதாக ஏதோ ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எங்களுடைய பொங்கல் பண்டிகை அறுவடையோடு சம்பந்தப்படுத்தி தை மாதத்திலே கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாடுகிற காலம் மிக இருள் நிறைந்த காலம், மழை மிகுந்து எல்லாம் இருண்டு இருக்கின்ற ஒரு காலப்பகுதி. இந்த காலத்திலே நாங்கள் 2 தீப பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். ஒன்று கார்த்திகை விளக்குகள், அதையொட்டியே தீபாவளியும் சொற்ப நாளுக்குள்ளே வந்து விடுகிறோம். இரண்டுமே இருள் நிறைந்த காலப்பகுதியிலேயே இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்து நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் மின்சார வெளிச்சத்துக்குள்ளே இரவு பகல் என்ற வேறுபாடின்றி வாழுகிறோம். முந்தைய காலத்து சமூகம் அப்படி வாழவில்லை. இரவு என்றால் உலகம் இல்லை, பகல்லே தான் உலகம், இரவு உலகம் அடங்கி விடுகிற காலம். மிருகங்கள் விலங்குகள் எப்படியோ அப்படித்தான் மனிதனும் அடங்கி விடுகிற காலம் இருந்தது. அத்தகைய காலப்பகுதியிலே அவனுக்கு ஒளி பெரியது. ஆனபடியினால்தான் பூர்ணை தினங்கள் எல்லாம் விழாக்காலமாக அமைந்தது. இப்படி இந்த இருட்காலத்திலே கொண்டாட 2 விழாக்களை நியமித்து கொண்டான் என்று நாங்கள் கொள்ளலாம். இருள் என்பதே துன்பம்தான். இருளிலே இருந்து ஒளி எங்களை மீட்டெடுக்கிறது. அதுபோல துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவதும் ஒரு முயற்சி தான். துன்பங்களுக்கு அடையாளமாக தாங்கள் தெரிந்த அசுரர்களை அல்லது துட்டர்களை அடையாளப்படுத்தினார். ஒளிக்கு அடையாளமாக தங்களை மீட்கின்ற கடவுளரை அடையாளப்படுத்தினார். இப்படி ஏதோ இயல்பாக இயற்கையாக அமைந்த விழாக்கள் பிற்காலத்திலே இடத்துக்கு இடம், பிரதேசத்துக்கு பிரதேசம், அவரவர் அறிவுக்கும் கற்பனைக்கும் ஏற்ப கதைகளாக பரிணமித்தன. கதைகள் அல்ல முக்கியம், அதற்குள்ளே இருக்கின்ற தாற்பயம் முக்கியம். தீமையிலிருந்து நன்மை, இருளிலிருந்து ஒளி, இவைதான் இங்கே முக்கியம். நிச்சயமாக ஐயா சொன்னது போல இயற்கையோடு ஒன்றித்ததாகத்தான் காணப்படுகின்றது பண்டிகைகள். பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டாலும் கூட அதில் நன்மை இருக்கின்றது, அதை பெற்றுக்கொள்கின்றோம். நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, இது பற்றி உங்களுடைய பார்வை. இல்லை, இதுவும் உண்மையில் ஒரு நாட்டினுடைய மக்கள் கூட்டம் ஒரு கருத்தியலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இவ்வாறான விழாக்களை கொண்டாடுகிறது. ஒரு கருத்தியல் தான் அடிப்படையில் இருக்கும். ஆனால் அந்த சமூக அமைப்பு வேறு வேறு தளங்களில் இயங்குகிற நேரத்தில் புது புதிய கதைகள் உருவாகலாம். அதுதான், அதாவது அது முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு சிறு புள்ளி, ஒரு கருத்து நிலை, அதனுடைய செல்வாக்கு காரணமாக பல்வேறு வடிவங்களை கொள்ளும். இப்போது கலாநிதி ரகுவரன் சொன்னது போல வேறு வேறு கதைகள் இதற்கு உண்டு. ஆனால் ஒரு புள்ளி தான். அது என்ன புள்ளி என்று சொன்னால் இயல்பு தான், இயற்கையான வாழ்க்கை முறைமை தான் அது. அப்போது நாங்கள் கட்டமைக்கிறோம் எவ்வாறு என்றால், நன்மை எதிர் தீமை என்று கட்டமைக்கிறோம். அப்போது ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு நன்மை எது தீமை எது என்று சொன்ன நேரத்தில் இருள் தீமை, நன்மை ஒளி. ஆகவே இந்த இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான ஒரு போராட்டத்தில் அல்லது முரண்பாட்டில் இருளை ஒளி வெல்கிறது. அப்போ இருளை ஒளி வெல்கிறது என்ற ஒரு சூழலில் அந்த ஒளிக்கான கதாபாத்திரங்களை, அந்த ஒளிக்கான கதைமரபுகளை உருவாக்கி கொண்டு அந்த கதைமரபுகளின் ஊடாக சமூகம் கொண்டாட்டங்களை பேணுகிறது. அதுதான்
நிச்சயமாக வெளிச்சம் என்பது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஐயா, பல பண்டிகைகள் காணப்பட்டாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டது பண்டிகைகள். இன்றைய காலகட்டத்தில் இந்த தீபாவளியை ஒவ்வொரு விதமாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு வழக்க முறை மாறுபட்டு சென்று கொண்டே இருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அடுத்த ஒரு காலகட்டத்தில் இந்த பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்படுமாக இருக்கும்? பாரதி ஒரு இடத்திலே சொல்லுவான், சார்பினுக்கெல்லாம் தகத்தக மாறி தன்மையும் தனது தர்மமும் மாறாது வாழ வேண்டும். அதாவது உலகம் புறவயமான விடயங்கள் சில உண்டு, பல உண்டு. அகவயமான விடயங்கள் சில உண்டு. அந்த அகவயமான விடயத்திலே மாற்றங்கள் நிகழ்வதில்லை. எல்லாருக்கும் துன்பம் தருவது துன்பம்தான், இன்பம் தருவது இன்பம்தான். தர்மம் என்பது ஒன்றுதான், அதர்மம் என்பது ஒன்றுதான், நன்மை தீமை எல்லாம் ஒன்றுதான். ஆனால் புறத்திலே எங்களுக்கு கிடைக்கின்ற பொருள்களிலே காலத்திற்கு காலம் மாற்றங்கள் ஏற்படுகிறது. எங்களுக்கு சத்து வேண்டும் என்பது அகவயமான விடயம். ஆனால் அதற்கு உண்ணுகின்ற உணவு சோறாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை. பானாகவும் இருக்கலாம், இடியப்பமாகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அது பிராந்தியத்துக்கு பிராந்தியம், நாட்டுக்கு நாடு, பண்பாட்டுக்கு பண்பாடு, சமூகத்துக்கு சமூகம், இயற்கை சூழலுக்கு ஏற்ப வேறுபடும். ஆனால் உணவு உண்பது என்கின்ற அந்த விடயத்திலே மாற்றம். அதுபோலத்தான் கொண்டாட வேண்டும், கொண்டாடுகின்ற அந்த மனப்பாங்கு ஒன்றுதான். கொண்டாடுகின்ற முறைமையிலே கூட பெரிய மாற்றங்கள் இல்லை. மேலோட்டமான சில மாற்றங்கள் இடம்பெறுகின்றனவே அல்லாமல் அடிப்படையிலே எந்த மாற்றமும் நிகழ்ந்துவிடவில்லை. நிச்சயமாக அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் அந்த தன்மையை மாற்றுவதற்கே ஒரு 10-15 வருடங்களாவது எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய காலத்து தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக வருடத்திற்கு வருடம் ஒவ்வொரு ஸ்டைல் என்று சொல்லப்படுகின்றது, அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த மாற்றம் பண்டிகைகளுக்கும் பொருந்தும். இது தொடர்பான உங்களுடைய பார்வை? இல்லை, அதாவது இப்போது கொண்டாட்டம் என்பது எங்களுடைய பாரம்பரியமான விடயமாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றது, மனித சமூகம் கட்டுக்கடையாக கிடப்பதில்லை, தேங்கி நிற்கிற குட்டையாக இல்லை. அது தன்னை மாற்றியமைத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சமூக மாற்றம் என்பது மிக முக்கியமானது. மனித வரலாறு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த மனித வரலாறு மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் இந்த கொண்டாட்டங்களை நாங்கள் எவ்வாறு கொண்டாடுவது என்பது என்றால், அதை அந்த இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் எங்களுடைய மூதாதைகள் எவ்வாறு அதை கொண்டாடினார்களோ அதே மாதிரி கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு விடயம் இல்லை. காலத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் அதை மாற்றியமைக்கிறது அல்ல. அது இந்த ஃபாசில்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது சுவடுகள் என்று சொல்லுவோம். அந்த ஞாபகங்கள், அந்த விடயங்கள் அவற்றை அப்படியே வைத்து கொண்டு தான் நாங்கள் கொண்டாடுவோம். இப்போ பொங்கல் பொங்குவது என்றால் நாங்கள் பொங்கல் தானே பொங்குகிறோம். ஆகவே அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தீபாவளி என்றால் தீபாவளியில் நாங்கள் புத்தாடைகள் அணிந்து பட்சணங்கள் உண்டு கழிக்கிறோம் தானே, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே மனித சமூகம் எந்த தளத்திலும் தன்னுடைய நாகரிகத்தை வளர்ச்சியில் முன்னேறி கொண்டு தான் இருக்கும். அப்போ முன்னேறி கொண்டிருக்கிற அந்த சூழலில் இவ்வாறான கொண்டாட்டங்களை நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியமைத்து கொண்டு போகிறது என்பது அல்ல. அந்த சுவடுகளை கவனமாக, நல்ல அழகான வார்த்தை, அதாவது உணவு தான். ஆகவே சுவடுகளை நாங்கள் பின்பற்றி கொண்டு போகிறது தான் முக்கியமான விடயமாக இருக்கும். அப்பொழுது தான் எங்களுடைய அடையாளம், நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கான ஒரு அடையாளம் என்பது இருக்கும். அல்லது முகமிழந்த மனிதர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அபாயம் இருக்கிறது, குளோபலைசேஷன் என்கிற ஒரு அபாயம் இருக்கிறது. அப்போ அது குளோபலைசேஷனுங்கிற அபாயம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அடிப்படையில் காணப்படுகிற வேர்களில் காணப்படுகிற பண்பாடுகளை கபலீகரம் செய்கிற ஒரு முறைமையில் அது வந்து விடுகிறது. ஆகவே அவற்றிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால், அல்லது நான் யார் என்று என்னை அடையாளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நமக்கு இவைகள் அவசியமானவை. இவற்றை நாங்கள் எங்களுடைய இளந்தலைமுறைக்கு கடத்த வேண்டும், சரியான விதத்தை புகட்ட வேண்டும். அந்த நேரத்தில் அது அவர்கள் ஊடாக அது காலங்களை கடந்து வரும், வளருகிற பொழுதுதான் ஒரு 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 பண்பாடு என்பதும் ஒரு இனம் என்பதும் நீண்ட வரலாற்றை கொண்டது என்ற ஒரு கருத்து நிலைக்கு நாங்கள் முன்வரக்கூடும். நிச்சயமாக ஐயா, காலங்கள் மாறி சென்றாலுமே கூட சுவடுகளை அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது.
இவ்வளவு நேரம் இத்தனை கேள்விகளுக்கும் சளைக்காமல் பதிலளித்து எங்கள் அனைவருடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தீர்கள். இறுதியாக எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய சிறப்பு தீபாவளி கருத்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வருடம் பூராகவும் நமக்கு கொண்டாட்டங்கள் தான். நம்முடைய உழைப்பு, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிகள் முதலானது எல்லாம் நமக்கு கொண்டாட்டங்கள் தான். ஆனாலும் கூட ஆங்காங்கே நம்முடைய முக்கியமான சமய நிகழ்ச்சிகள் அல்லது நம்முடைய வேறு வேறு நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நமக்கான கொண்டாட்டங்கள் வருடம் பூராகவும் ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை சரியான விதத்தில் பேணுவதும் அவற்றை கொண்டாடுவதும் நம்முடைய கடமை. நாங்கள் சொன்னது போல நாங்கள் எங்களை அடையாளப்படுத்துவதாக இருந்தால் நாங்கள் அந்த கொண்டாட்டங்களை நாங்கள் கொண்டாடுவது மாத்திரமல்ல, இந்த கொண்டாட்டங்களை பார்க்கிற நம்முடைய இளைய தலைமுறையினர் அவற்றை உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய காலத்திலும் அதை அவர்கள் கொண்டாடுதல் கூடும். ஆகவே நாம் நமக்கென்றோர் நலியா புகழுடையோம் என்று சொல்லுகிற பெருமையை நாங்கள் கொண்டாட வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான கொண்டாட்டங்களை பல்வேறு விதமான கேளிக்கைகளை விடுத்து அர்த்தபூர்வமாக நாங்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டும். எல்லோருக்கும் எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். நிச்சயமாக ஐயா, நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை செய்தி என்னவாக இருக்கும்? வசந்தம் தொலைக்காட்சி நிறுவனத்தினர் இந்த தீபாவளி தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியை தருகிறார்கள். அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வாசகர்களை, எந்த சமூகத்து மனிதனுக்கும் தன் அடையாளம் முக்கியம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் முக்கியம், சமூகத்திற்கும் முக்கியம். தீபாவளி முதலான பண்டிகைகள் எங்களுடைய பண்பாட்டின் அடையாளம். அதை நாங்கள் தவிர்த்து விடக்கூடாது. கொண்டாட்டம் என்பது, விழா என்பது மனிதனுக்கு இன்றியமையாதது. உலகளாவிய நிலையிலே இருக்கின்ற உயர் நிறுவனங்கள் கூட ஒவ்வொரு நாளையும் ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்குரிய தினமாக அறிவித்து வருகின்றன. இது காதலர் தினம், இது நூலகர் தினம், இது ஆசிரியர் தினம், இது பெற்றோர் தினம், இது நண்பர்கள் தினம் என்றெல்லாம் உலகளாவிய நிலையிலே தலைமை தாங்குகின்ற நிறுவனங்கள் அறிவித்து வருகின்றன. ஏனென்றால் கொண்டாட்டம் தான் மனிதனை புத்துணர்ச்சி ஊட்டிக் கொண்டிருக்கின்ற அம்சங்கள். எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துகின்ற, அடையாளப்படுத்துகின்ற ஒரு பொருள் என்றால் அல்ல விடயம் என்றால் அது கொண்டாட்டம் தான். ஆகையினாலே இது எதற்கு, இது இந்த காலத்துக்கு எதற்கு என்று நாங்கள் விட்டுவிடாமல் எங்களுடைய பாரம்பரியத்தை நாங்கள் பேண வேண்டும். அதற்கு ஏற்ற வகையிலே இப்படி மகிழ்ச்சிகரமான இந்த நிகழ்ச்சியை வசந்தம் தொலைக்காட்சியினர் தந்திருக்கிறார்கள். தீபாவளி என்கின்றது எங்களுடைய பண்டிகைகளுக்குள்ளே ஒரு அர்த்த புஷ்டியுள்ள ஒரு பண்டிகை. இருளிலிருந்து ஒளி, இருளை அகற்றும் ஒளி. எங்களுக்கு வாழ்க்கையிலே எத்தனையோ இருள்கள் உண்டு. அறியாமை, அதை விலத்தவல்ல அறிவை தேடிக்கொள்ள வேண்டும். தீய பண்புகளை விலத்தவல்ல நற்பண்புகளை தேடிக்கொள்ள வேண்டும். பகைமையை விலத்தவல்ல நட்பை தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி தீமைகளை நீக்கி நன்மைகளை மிகுவிக்கவல்ல ஒரு நாளாக இந்த தீபாவளி பண்டிகையை நாங்கள் கொண்டாடுவோம் என்று கூறி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நிச்சயமாக ஐயா, நீங்கள் சொன்னது போல எங்களுடைய பண்பாடை நாங்கள் எப்போதும் மறக்கக்கூடாது, அதை சரியாக பின்பற்ற வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட இன்று ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தினமாக அறிவித்து கொண்டாடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கையில் இப்படியான சிறப்பு கொண்டாட்டங்களை நாங்கள் கைவிடாது பின்பற்றுதல் என்பது மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. உங்கள் இருவருக்கும் எங்களுடைய சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்பு நாளில் இணைந்து பல்வேறுபட்ட கருத்துக்களுக்கும் கேள்விக்கும் உங்களுடைய கருத்துக்களை அழகாக முன்வைத்திருந்தீர்கள். நன்றி ஐயா, உங்கள் இருவருக்கும் எங்களுடைய சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியில் எங்களோடு பேராசிரியர் வ. மகேஸ்வரன் மற்றும் கலாநிதி க. ரகுபரன் ஐயா ஆகியோர் இணைந்து தங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இது இன்று உங்களுக்காக நாங்கள் வழங்கிய சிறப்பு நேர்காணலாக இருந்தது. சிறப்பு நேர்காணலை தொடர்ந்து இன்னும் சுவையான பல அம்சங்கள் காத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியில்.
வாழ்க்கை மிகவும் அழகானது. இயற்கை நமக்கு பல கொடைகளை கொடுத்து நன்றாக சிறப்பாக வாழு என்று ஆணையிடுகின்றது. அவ்வாறான கொடைகளில் ஒன்றுதான் இந்த தீபாவளி போன்ற பண்டிகைகள். இவ்வாறான தினங்கள் ஏன் கொண்டாடப்படுகின்றது என்றால் எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் மாத்திரமே வைத்திருக்காமல் அனைவரிடத்திலும் பகிர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் இவ்வாறான தினங்களில் கூட நாங்கள் மற்றவர்களிடம் விரோதம் பாராட்டுவது, நான் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வன்மம் வைத்துக் கொள்வது போன்ற பல விடயங்களை வைத்து இருக்காமல் மனதார வாயார தீபாவளி வாழ்த்துக்கள் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம். எங்களுடைய மகிழ்ச்சியோடு சேர்த்து நாங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு இந்த பண்டிகையை கொண்டாடினால்தான் அந்த பண்டிகையின் உண்மையான தாற்பயத்தை நாங்கள் அறிந்து கொண்டாடுகின்றோம் என்று அர்த்தமாகும். நிச்சயமாக சனா, இந்த 2 வருடங்கள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன வாழ்க்கை என்பது என்ன, மற்றவர்களோடு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற பல அர்த்தங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த பண்டிகைகள் தான் எங்களுக்கும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இந்த 2 வருடங்கள் நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை கழித்தோம் என்று சிந்தித்து பார்த்தால் இன்றைய தினம் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான நாள் என்பதை நாங்கள் உணர்ந்து செயற்படுவோம் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. அவ்வாறான ஒரு சிறப்பான தினமாக இன்றைய தீபாவளி காணப்படுகின்றது. பலருக்கு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்திருக்கின்றது இந்த தீபாவளி. இனி வரும் வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்கட்டும், இந்த உலகம் முழுவதும் தீபாவளி வீச வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இல்லையா சனா? நிச்சயமாக பாதுகாப்பாகவும் ஒற்றுமையாகவும் நாங்கள் இருந்தோம் என்றால் இந்த ஒரு நாள் மாத்திரமன்றி 365 நாட்களுமே பண்டிகையாகத்தான் இருக்கும். எங்களுடைய தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியில் பல அம்சங்களோடு நீங்கள் இணைந்திருந்தீர்கள். தொடர்ச்சியாகவும் வசந்தம் தொலைக்காட்சியில் சிறப்பு திரைப்படங்கள், சிறப்பு நிகழ்ச்சிகள் என்று நிறையவே காத்திருக்கின்றன. அவற்றோடும் நீங்கள் இணைந்திருங்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனம் செலுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். நிச்சயமாக சனா, இந்த மாதிரி இனிமையான நாட்களில் எங்களுடைய குரோதங்களை மறந்து விட்டு கொடுத்து எங்களுக்கு உறவுகளும் நட்புகளும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாட்களையும் சிறப்பாக நாங்கள் கொண்டு செல்லுதல் வேண்டும். நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பண்டிகையாக கொண்டாடினால் எந்த நாளும் தீபாவளியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும். உங்கள் இல்லங்களிலும் விளக்கேற்றுங்கள், உங்களுடைய இல்லங்களிலும் ஒளி பிரகாசமாக வீச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாகவும் இருக்கின்றது. இன்றைய தித்திக்கும் தீபாவளி நிகழ்ச்சியில் பல்வகையான அம்சங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் உங்களுடைய இல்லங்களில் சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். இந்த தீபாவளி உங்களுக்கு சிறப்பானதாக அமைய வேண்டும், உங்கள் வாழ்க்கை முழுவதும் இன்பமயமாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. இத்துடன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.